அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் ரிஷபம் ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா என்ற தலைப்பில் இந்த பதிவை பார்க்க போகிறோம். பொதுவாகவே அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு பிறகு அவங்கக்கிட்ட போயிட்டு உங்கள் வாழ்க்கை துணைவர் வரமா சாபமான்னு கேட்டால் பெரும்பாலானோர் சாபம் தான் சொல்லுவாங்க, வரன்னு சொல்ல மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அடிபட்டிருப்பாங்க. அந்த கோபத்தில், அந்த டென்ஷனில் வாழ்க்கை துணைவர் சாபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ரிஷபம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க நிறைய கொடை உள்ளம் கொண்டவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், மற்றவங்களுக்கு சரியான அளவுக்கு கைடன்ஸ் கூட கொடுப்பாங்க. பணம் கொடுக்கல, காசு கொடுக்கலாம் கூட வழிகாட்டுவாங்க, வேலை வாங்கி கொடுப்பாங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்வாங்க. இவங்க இனிஷியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதாவது இவங்க ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த கேட்டுட்டு நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறுவாங்க. பல பேரை உயர்த்தி விடக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள். அதே போல் இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு தோற்றப்பொழிவோடும் இருப்பாங்க. வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது பொருளாதார ரீதியாக ஒரு சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட அவங்க ஒரு உயர்வான இடத்துக்கு வருவாங்க தன்னுடைய உழைப்பால். அது எப்படின்னாக்க காரு, பங்களா, வீடு, வாகனம், இப்படி எல்லாமே தன்னுடைய உழைப்பால் அடையக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. தொழிலில் ஒரு முதன்மையான இடத்துக்கு வரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆனாலும் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அதுதான் மைனஸ் பாயிண்ட்டே. குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, வாழ்க்கை துணைவர் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இடைவெளிகள் நிறையவே இருந்துக்கிட்டே இருக்கும். இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், என்னதான் பணங்காசு இருந்தாலும் அன்பு என்பது வேண்டும் இல்லையா? இந்த உலகத்தில் வியாபாரம் மயமாயிட்டு இருக்கிறதுனால அன்பு என்பது குறையிறதுனால தான் எல்லாம் டிவோர்ஸில் போய் முடியறது. நிறைய டிவோர்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன? எல்லாம் எக்கனாமிக்கலாக சிந்திக்கிறோம், எக்கனாமிக்கலாக ஓடிட்டு இருக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான் லைஃப்பையும் ஃபாஸ்ட்டாக வாழணும்னு ஆசைப்படுறதுனால ஒரு நிதானமாக எதுலேயும் யோசித்து முடிவெடுக்கிறதுல அவசரப்படுறது எல்லாத்துலேயுமே. அந்த காரணத்தினாலையும் டிவோர்ஸ் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்குது. இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் அன்பை எதிர்பார்ப்பவங்க, அதே போல் பொசசிவாக தன்னை மட்டும் நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, சதா இவங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. கோபம், டென்ஷன் இருக்கும், எமோஷனல் இம்பேலன்ஸ் உடையவர்களாக இருப்பாங்க. உடல்நலத்தில் ஏதோ ஒரு வகையில் பாதிப்போ தொந்தரவோ இருக்கக்கூடியவர்களாகவோ அல்லது மனதளவில் டிப்ரெஷன் மைண்டட் உள்ளவர்களாகவோ இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். ரிஷபத்தில் பிறந்தவங்களுடைய தாயாருக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் செட் ஆகாது. ஏன்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்க அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க தன்னுடைய தாயாருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தாயா தாரமா அப்படின்னாக்க தாய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் தாயார் மற்றும் சகோதரிகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அந்த வகையிலும் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அது அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் மனதளவில் சில பிரச்சனைகள் அல்லது குடும்பத்திலேயும் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் சற்று பிரிந்து கூட விடுவாங்க, ஒரு தற்காலிக பிரிவு கூட ஏற்படும். இதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, ரிஷபராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பிரிஞ்சிட்டாங்கன்னா சேரணும்னு ஒரே அடியாக போராடுறவங்க யாருன்னாக அவங்களுடைய வாழ்க்கை துணைவர் தான். ரிஷபம் அல்லது ரிஷப லக்னத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தான் பிரிந்து போனாலும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை பற்றியே, அதாவது கணவனை பற்றியோ அல்லது மனைவியை பற்றியோ நினைத்து கொண்டு அவங்க கிட்ட சேரணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதுக்காக ஜாதகம் பார்ப்பாங்க, அதுக்காக நிறைய ஸ்டெப் எடுப்பாங்க, போராடுவாங்க. இதில் அதிகமாக இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தான் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பொசசிவாக தன்னுடைய வாழ்க்கை துணைவர் தனக்கே வேண்டுன்ற ஒரு எண்ணத்தினால தான் கொஞ்சம் சந்தேகப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய கணவன் அல்லது மனைவியை சந்தேகப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுவுமே திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு பிரிவுகளை ஏற்படுத்திடுது. அந்த பிரிவு என்பது தற்காலிகமா நிரந்தரமா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை அடிப்படையாக கொண்டது தான். பொருத்தம் அடுத்தது. அதே போல் இந்த தோஷன்றது கலசர தோஷம் அல்லது தார தோஷம். அதே போல் வாழ்க்கை துணைவர் கணவனுக்கும் கலசர தோஷம் இருக்குது, தார தோஷம் இருக்குது, மனைவிக்கும் கலசர தோஷம் இருக்குது, தார தோஷம் இருக்குது. இதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, பொருத்தம் இல்லை, சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது,
பிரியறாங்க. இந்த பிரிவு நிரந்தரமாக இருக்குமா இல்லை தற்காலிகமானா இந்த பிரிவு நிரந்தரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல ஒருத்தருக்கு கலஸ்தர தோஷம் இருக்கு, ஒருத்தருக்கு கலஸ்தர தோஷம் இல்லை. அதாவது டைம் வந்து சரியில்லை, தசாபுக்தி நடப்பு தசாபுக்தி சரியில்லை. ஆணுக்கு வந்து அட்டமாதிபதியோட தசை நடக்குது, பெண்ணுக்கு 6ஆம் அதிபதியோட தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டத்திலையும் பிரிவுகள் ஏற்படும். ஆனால் இந்த தசாபுக்தி ஒருத்தருக்காவது நல்ல காலம் வரும்போது மாறும்போது அந்த பிரிவு நீங்கி மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட வரும். ஸோ ஒரு தற்காலிக பிரிவு வந்து போகும். ஒருத்தருக்கு கலஸ்தர தோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லைன்னாக. அப்படி மீண்டும் சேரும் பொழுது அவங்க கோவிலில் கூட்டிகிட்டு போயிட்டு மறுதாலி, அதே ஜோடிக்கு மறுதாலி எடுத்து கட்டிட்டு அந்த பழைய தாலியை வந்து கோவில் உண்டியில் போடுறது ஒரு பரிகாரம். இதையும் செஞ்சுட்டு நீங்கள் சேரும்போது அது மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதே போல் இப்போ 2 பேருக்குமே கலஸ்தர தோஷம் இருக்குது. அவங்க இந்த பரிகாரம் செஞ்சால் செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகாது. அவங்க விதியின் பாதையில் போக வேண்டியது தான். அதாவது ஒருத்தருக்கு பொருத்தமாவது கரெக்டாக இருக்கணும். 2 தாரம் இருக்குது அப்படின்னாக்க 2 பேருக்குமே அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னாக்க அவங்க பிரிவுகளை தான் சந்திப்பாங்க. எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி தோல்வியில் போய் முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படிப்பட்ட பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறவங்க பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா அப்படின்னு கேட்டாக்க வாழ்க்கை துணைவர் சாபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொருத்தமும் இல்லை, 2 பேருக்கும் தோஷங்கள் இருக்குது, நேரமும் சரியில்லை, பிரிஞ்சாச்சு. அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்க வாழ்க்கை துணைவர் எப்படிப்பா அப்படின்னாக்க வரம் இல்லை, சாபம்தான், இந்த வாழ்க்கையே போதும், இதை விட்டு வெளியே போனால் நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு தோஷம் இல்லை, பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கை துணைவர் நல்லவர் தான், இப்போ தான் அவர் மாறிட்டாரு, இப்போ தான் பிரச்சனை, அல்லது வேற ஒரு பெண்ணால் இப்படி மாறிட்டாரு, இதனால் ப்ராப்ளங்கள் இருக்குது, இதனால் வந்து அவரை பொறுத்தவரை என்கிட்ட அவர் திரும்பி வருவார், திரும்பி வரணும், அதுக்காக நான் வேண்டிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை துணைவர் வரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பிரிந்து போனாலும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை பற்றிய நினைச்சிட்டு இருப்பாங்க. யாருனாக ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு தோஷம் இல்லை அப்படின்றவங்க. அந்த தோஷம் இல்லாதவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரோடு சேரணும்னு நிறைய முயற்சி பண்ணுவாங்க, போராடுவாங்க. ஸோ அப்போது நம்ம ஜாதகத்தில் கலஸ்தர தோஷம் இருக்குன்னாக்க குறைந்தபட்சம் தோஷம் இல்லாத கலஸ்தர தோஷம் இல்லாதவங்களை சேர்த்தணும். அதுதாங்க முக்கியம். இந்த தோஷத்தை ஈக்குவல் பண்ணக்கூடாது, ஆனால் செவ்வாய் தோஷத்தை ஈக்குவல் பண்ணணும். ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னாக்க இன்னொருத்தருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கணும். கணவனுக்கு இருக்குன்னா மனைவிக்கும் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை சேர்த்தும் போது தான் அந்த உறவு நீடிக்கும். ராகுகேது தோஷம் இருக்குது, அது வந்து சேர்த்தலாமான்னா அது கலஸ்தரத்தை கெடுக்கிற மாதிரி இருந்தாக அது கலஸ்தர தோஷமாகவும் ஆகிடும். அப்போ அதை செக் பண்ணணும். நீங்கள் ஒன்லி ராகுகேது தோஷமாக இருக்குன்னாக்க குறைந்தபட்சம் ராகுகேது தோஷம் இல்லாதவங்களை கூட சேர்த்தலாம். அது வந்து ஈக்குவலைஸும் பண்ண தேவையில்லை. சப்போஸ் அந்த ராகுகேது தோஷன்றது கலஸ்தரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது அந்த பர்சனுக்கு அப்படின்னாக்க இவருக்கும் கலஸ்தர தோஷம் இருக்குன்னா அதை சேர்த்தக்கூடாது. ராகுகேது கலஸ்தரத்தை கெடுக்கிறதுல 4-10 இருக்குது, தோஷத்தை கொடுக்குது அப்படின்னாக்க இவருக்கு தோஷமே இல்லை அப்படின்னாக்க அதை சேர்த்தலாம். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது திருமண பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஜாதகம் சுத்த ஜாதகம், நமக்கு நல்ல நடப்பு தசாபுக்தி நல்லதாக நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல இடத்துலையே பிறந்திருப்போம். போராட்டம் இல்லாமல் லைஃப் போயிட்டுக்கோ, வரக்கூடிய வாழ்க்கை துணிவரும் வரமாகவே இருப்பார். நமக்கு தோஷம் இருக்குது, 1008 பிரச்சனை, பிக்கல் பிடுங்கல், கல்யாணமே ஆகலை, லேட் ஆகுது, கடைசியில் கல்யாணம் ஆனால் போதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை போய் கல்யாணம் பண்ணணும். அவங்களும் என்னாச்சு, அவங்க ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது, ஆனாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அல்லது அவசரப்பட்டு ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னாக்க அந்த திருமண வாழ்க்கை தான் பாதிக்கிறது. அதாவது அவங்களுக்கு வந்து சாபமாக தெரிவார். அதாவது நீண்ட நாள் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனால் போதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருதுன்னாவே நம்ம ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்போ பார்க்கும்போது நல்ல ஒரு சுத்த ஜாதகத்தை இணைக்கும் போது பிரச்சனை இல்லாமல் போகும். ஆனால் அதுவும் வந்து கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ இருக்கிற ஒரு ஜாதகமாக இருந்துருச்சுன்னா பிரிவுகளை ஏற்படுத்திடும். அவங்க கிட்ட போய் கேட்டாக்க சாபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான். இப்போ வந்து கலஸ்தர தோஷம்னா என்ன, தார தோஷம்னா என்ன, அதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அளவில் சொல்கிறேன். அதாவது நம்ம லக்னம் ரிஷபம் அல்லது ராசி ரிஷபம்னாக்க 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அங்கேயே இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற செவ்வாய் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்திலே இருக்குன்னாக்க அவங்களுக்கு ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரம் ஏற்படும். இது ஒரு கலஸ்தர தோஷம்.
இதுல லக்னத்துல சூரியன் அல்லது லக்னத்துல சனி போன்ற கிரகங்கள் இருக்கு கூட, அல்லது ராகு இருக்கு, கேது இருக்கு, லக்னத்துல ராகு, கேது 7ஆம் இடத்துல இருக்கு, செவ்வாயும் சேர்ந்து இருக்கு, வக்கரமா இருக்கு, அதுவுமே கலஸ்தரத்தை பாதிக்கும். இப்போ இது வந்து கலஸ்தர தோஷம். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னாக்க சின்ன வயசுலயே கூட கல்யாணம் ஆகலாம். அது காதல் திருமணமா ஆகும். அந்த திருமண வாழ்க்கை வந்து பிரிவுகளையும் ஏற்படுத்தும், 2ஆம் தாரத்தையும் ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா லேட்டா மேரேஜ் பண்ணாலையும் பொருத்தம் இல்லாம பண்ணிட்டாக அதுவுமே பிரிவுகளை ஏற்படுத்தும். இது கலஸ்தர தோஷம். 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்று இருந்து வேற இடத்துல இருக்கிறாருன்னா கூட, இப்போ 3ஆம் பாவகத்தில் இருக்கு, நீச பங்கம் ஆகுதுன்னு வச்சிங்களேன். கடகத்துல 7ஆம் அதிபதி இருக்கிறாரு, நீச பங்கமாகி இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ஒரு சனி அல்லது சூரியன் அல்லது ராகு அல்லது கேது, இந்த கிரக சேர்க்கை 7ஆம் பாவகத்தில் இருக்கு, அல்லது லக்னத்துல சூரியனோ சனியோ இருக்கு அப்படின்னாலையும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கலஸ்தர தோஷம் தான். ஸோ 7ஆம் அதிபதி நீச பங்கம் ஆனாலும் சரி, 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் அது வந்து கலஸ்தர தோஷம். 7ஆம் பாவகத்துக்கு ஒரு பாவ தொடர்பு, அந்த இடத்துல பாவ கிரகம் இருக்கலாம், அல்லது பாவ கிரகத்தோட பார்வை இருந்தாலும் அது திருமண வாழ்க்கையை பாதிக்கும், 2 தாரத்தை ஏற்படுத்தும். அதே போல சில பேருக்குலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் டீப்பா ஏற்பட்டு க்ளோஸா பழகி அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டு அப்புறம் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுவுமே கணக்குக்கு 2 தாரம் மாதிரி தான். ஆனா அவங்களுக்கு அந்த தோஷம் என்பது அந்த காதல் வாழ்க்கையிலேயே தீர்ந்து போயிடும். அடுத்தது கல்யாணம் பண்ணும்போது பாதிப்பு இல்லாமல் இருக்கும். தசாபுக்தியும் அப்போ நல்லா நடக்குதுன்னாக்க பிரச்சனை கிடையாது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா ப்ராப்ளம் இல்லாமல் போகும். ஸோ இப்போ வந்து கலஸ்தர தோஷம்னா ஒரு ஐடியா வந்திருக்கும். தார தோஷம்னா என்ன? இப்போ 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கு, சுக்கிரனும் சேர்ந்து இருக்குன்னு வச்சிங்களேன், அது தாரதோஷம். அது பெரிய பஞ்சாயத்து உருவாக்கும். காதல் ஏற்பட்டு சீக்கிரமாக கூட கல்யாணம் ஆகிடும். கல்யாண வாழ்க்கையில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். 2ஆம் தாரம் கூட ஏற்படும். அந்த 2ஆம் தாரம் எப்படி ஏற்படும்னாக்க, ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கும்போது மேலும் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படுறது, அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னால குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பிரிவு ஏற்படுறது, இந்த மாதிரி தாரதோஷம் ஏற்படுத்தும். சுக்கிரன் செவ்வாய் இணைவு 7ஆம் பாவகம் 12ஆம் பாவகத்தில் இணைந்திருந்தாலும், 12ஆம் பாவகத்திலையும் ஆட்சி வரும் செவ்வாய், அதோட செவ்வாயோட சுக்கிரனும் சேர்ந்திருக்கு, வந்து தாரதோஷம் தான். இந்த தாரதோஷமும் இதே மாதிரியான உறவுகளை, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்தி குடும்ப வாழ்க்கையை குழப்பி அதுக்கப்புறம் பிரிவுகளை ஏற்படுத்தும். அதே போல இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல சூரியனோட செவ்வாய் இந்த 7ஆம் அதிபதி அஸ்தங்கமாயிருக்குன்னு வச்சிங்களேன், அவங்களுக்குமே பிரிவுகள் ஏற்பட்டு 2ஆம் தாரத்தை ஏற்படுத்துது. அதுவுமே ஒரு தாரதோஷம் தான். ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் கேதுவோடு இணைந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு, 7ஆம் இடத்துக்கு பாவ கிரகத்தோட தொடர்பு இருக்குனாக அதுவுமே ஒரு தாரதோஷம் தான். அதுவுமே 2ஆம் தாரத்தை ஏற்படுத்துது. இப்படி நிறைய சொல்லலாம். இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், உங்க ஜாதகத்தை வச்சு நீங்க செக் பண்ணிக்கிங்க. இப்போ ஒருத்தருக்கு ஜென்ரலா இந்த கலஸ்தர தோஷம் தாரதோஷம் இருக்குன்னாக என்னதான் செய்யலாம் அப்படின்னாக்க, சிவனுடைய அருளும் ஆசியும் இருந்தாக நிச்சயமா இந்த கலஸ்தர தோஷத்தோட வலிமை குறையும், இந்த கர்மாவின் கஷ்டங்கள் குறையும். நம்ம எல்லாமே கர்மாவை சுமந்து தான் இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் பிறந்திருக்கோம். ஒரு கெட்ட கர்மாக்களை சுமந்து இருக்கிறோம். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப அவசியம். அதுக்கு நீங்கள் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் போகலாம். மாதம் ஒரு முறை போகலாம், அல்லது வருஷம் ஒரு முறை போகலாம், பௌர்ணமி நாட்களில் போகலாம். அதே போல் வீட்லேயே ஒரு சிவலிங்கம் வாங்கி வச்சு தினமும் அபிஷேகம் அலங்காரம் செய்து பூஜை செய்கிறது, இதுவுமே உங்களுடைய கர்மாவை குறைக்கும். பணம் இருந்தால் கோயில் கூட கட்டலாம் சிவபெருமானுக்கு, உங்களுடைய கர்மா தீரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.